வாங்க எங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றி சூடானதும் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் வெட்டி வச்ச தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்குங்க. கால் கிலோ சீரக சம்பா அரிசி போட போகிறேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி போட்டு கலந்து விட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், குக்கரில் 2 விசில் போட்டு இறக்குனா சூப்பரான குஸ்கா ரெடி.